ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல 5 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் 5 டிஃபரெண்ட் கம்பெனிஸோட கம்ப்ளீட் ஃபண்ட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் ஒரு பிகினருக்கு இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் ஏன் சூட்டபிளா இருக்கும்னு சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, சேனலுக்குள்ள போய் நீங்க பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அது மட்டும் இல்லாம எங்க வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சென்னையில இருக்கிறவங்க டைரக்டா விசிட் பண்ணலாம், சென்னையில இல்லாதவங்க போன் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்கிற ஃபண்ட் HDFC பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். இது நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஃபண்டோட பேசிக் டீடைல்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.75% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1 இயருக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் ஃபண்ட் சைஸ் AUM சொல்லுவாங்க. டோட்டல் வால்யூம் ஆல்ரெடி ஃபண்டுக்குள்ளார இருக்கிற வால்யூம் பாத்தீங்கன்னா 1,02,790 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் என்டர் ஆயிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு 30 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் Nifty 50 ஹைபிரிட் காம்போசிட் டெட் 50/50 இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வைஸ் இவங்க வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு மாடரேட் ரிஸ்க் தான். ஏன் மாடரேட் ரிஸ்க், ஏன் மீடியம் ரிஸ்க் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுல பாருங்க அசெட் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி, டெட். அதாவது ஈக்விட்டி அப்படிங்கிறது பியூர் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது. டெட் அப்படிங்கிறது பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பெர்சன்டேஜ். முன்னாடி ஸ்லைட்ல அந்த AUM பார்த்தோம் இல்லையா, 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடியில 61.33% பாத்தீங்கன்னா ஈக்விட்டில வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல மட்டும் 49.68%, மிட் கேப்ல 5.43%, ஸ்மால் கேப்ல 6.23% வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப ஹை ரிஸ்க் ஆனது. அதுல பாத்தீங்கன்னா 10% கூட இல்ல, 5-6% தான் வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனது. அதுல தான் 50% கிட்ட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல பாருங்க டெட்ல 27.28% காமிக்கிறாங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் சேஃபர் சைடு இருப்பாங்க. சோ ஓவரால் 100%ல ஒரு 60% தான் ஈக்விட்டில இருக்கு. அதுலயும் ஒரு 50% பாத்தீங்கன்னா சேஃபர் சைடு லார்ஜ் கேப்ல தான் இருக்குது. அப்போ ஓவரால் ஃபண்ட் வைஸ் பார்க்கும்போது இது ஹை ரிஸ்க்னு சொல்ல முடியாது, மாடரேட் ரிஸ்க்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 20.8% வச்சிருக்காங்க. எனர்ஜில 9.39%, டெக்னாலஜில 5.84%, ஆட்டோமொபைல்ல 4.91% வச்சிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஃபண்ட்ல நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து ஒரு 10,000 ரூபாய் SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 17.95 சேர்ந்து 29.95 lakhs இன்னும் உங்க கையில இருந்திருக்கும். சோ இப்போ பார்த்த ஃபண்ட் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இது ஒரு கன்சர்வேட்டிவான மாடரேட் ரிஸ்க் ஃபண்ட் அப்படிங்கறதுனால பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அடுத்த ஃபண்ட் பார்க்கலாம். நம்பர் 4ல இருக்கிறது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.65% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு 7 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 7 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 43,829 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் இந்த ஃபண்டுமே லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் என்டர் ஆயிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மோர் தென் 12 இயர்ஸா இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது. பெஞ்ச்மார்க் BSE 100 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா அது மாடரேட்லி ஹை ரிஸ்க்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபண்ட் பியூர் ஈக்விட்டி அப்படிங்கறதால ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணும்போது ப்ராஃபிட்ல மட்டும் 20% ஃபிளாட்டா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதே நீங்க 1 இயருக்கு அப்புறமா எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 lakh வரைக்கும் எக்ஸம்ப்டட். அதுக்கு மேல இருக்கிற ப்ராஃபிட்க்கு 12.5% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஈக்விட்டில 97.63%, அதுல லார்ஜ் கேப்ல 82.22% இருக்கு. மிட் கேப்ல 11.53%, ஸ்மால் கேப்ல 3.88% வச்சிருக்காங்க. இது ஒரு பியூர் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படிங்கறதால லார்ஜ் கேப்ல தான் மேக்ஸிமம் வைக்கணும். அண்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாப் செக்டார் வைஸ் ஃபினான்ஷியல் செக்டார்ல 30.26% வச்சிருக்காங்க. எனர்ஜில 13.6% வச்சிருக்காங்க. சர்வீசஸ்ல 10.74% வச்சிருக்காங்க. கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல 7.34% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மென்ட் SIP 10,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 18.41 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 30.41 lakhs உங்க கையில இருந்திருக்கும். அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் பார்க்கலாம். நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் UTI மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.59% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 30 நாளுக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் AUM பாத்தீங்கன்னா 5,890 கோடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் என்டர் ஆயிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம்.
தான். ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நாட் அப்ளிகபிள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது மல்டிபிள் அசெட் அலோகேஷன் ஃபாலோ பண்றதால பெஞ்ச் மார்க் இல்ல. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் கொடுத்திருக்காங்க. பட் நார்மல் மாடரேட் ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டில 62.52% வச்சிருக்காங்க, டெட்லயும் 16.11% வச்சிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் சின்னதா காமிக்கிறாங்க பாருங்க 21.36%. இது பேசிக்கா என்னன்னு சொல்லிடுறேன். ஈக்விட்டில இருக்கிறது போக மீதி இருக்கிற பர்சன்டேஜ்ல கோல்டு, சில்வர், பாண்ட் இந்த எக்ஸ்போஷரும் இருக்குங்க. அதுதான் அந்த டெட் அண்ட் அதர்ஸ்ல இருக்கிறது. இதுல லார்ஜ் கேப் 47.98% வச்சிருக்காங்க, மிட் கேப் 13.57%, ஸ்மால் கேப்ல 0.98% வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற டாப் செக்டர்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ல 13.51%, டெக்னாலஜில 12.75%, கன்சூமர் ஸ்டேபிள்ஸ்ல 8.47% அண்ட் ஹெல்த் கேர்ல 7.41% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் SIP 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தா 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 12.54 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 24.54 lakhs இருந்திருக்கும். முன்னாடி பார்த்த ஃபண்ட்ஸை விட ப்ராஃபிட் கம்மியா இருக்கே நீங்க யோசிக்கலாம். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃபரா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்விட்டி அலோகேஷன் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பாண்டோட எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அடுத்ததா நம்பர் 2ல பார்க்க போற ஃபண்ட் சுந்தரம் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுங்க. இது என்ன ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டியூரேஷனுக்காக மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். 1 year 2 years மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபண்ட்ல பண்ணலாம். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.3% தான் இருக்குது. எக்ஸிட் லோட் 0%ங்க. நீங்க எப்போ வேணாலும் என்டர் ஆயிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம். எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 217 கோடி இருக்கு ஆல்ரெடி. லாகிங் பீரியட் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் என்டர் ஆயிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம் வித்தவுட் எனி சார்ஜஸ். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி SG டெட் இண்டெக்ஸ் A2 ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 2000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் SIP போடாம நீங்க லம்சமாவே போடலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க். என்ன கேட்டீங்கன்னா லோ ரிஸ்க்னு சொல்லுவேன். டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் ஆடட் டு யுவர் இன்கம் டாக்ஸ் லேப்னு சொல்றாங்க. ஆஸ் பர் யுவர் இன்கம் டாக்ஸ் லேப் ரேட் படி இந்த டாக்ஸேஷன் இருக்கும். அடுத்தது அசெட் அலோகேஷன் பார்க்கும்போது டெட்ல மட்டுமே இவங்க மொத்தமா வச்சிருக்காங்க. அதுல AAA ரேட்டட் பாண்ட்ல 37.45% வச்சிருக்காங்க, சோவரின் பாண்ட்ஸ்ல 32.2%, AA+ பாண்ட்ல 20.51%, கேஷ் அண்ட் கால் மணில 9.56% வச்சிருக்காங்க. அலோகேஷன் பை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. டெபெஞ்சர்ல 47.16%, GOI செக்யூரிட்டிஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ்ல 29.79%, பாண்ட்ஸ்ல 9.4%, ரெப்போல 7.36% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல SIP கால்குலேஷன் இல்ல, லம்சம் கால்குலேஷன் காட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க் FDல போடுறதை விட இதுல ஏன் பெட்டர்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல 9404 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது 1 lakh போட்டதுக்கு 1,09,404 கிடைச்சிருக்கு. சோ பேங்க்ல FD பண்றவங்களுக்கு தாராளமா இது பெட்டரான ஃபண்ட் தான் தெரியும். அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமானது, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடியா கேட்டுட்டு இருக்கீங்க, யாரையாவது செக் பண்றீங்க அப்படின்னா எங்க மூலமாவே நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க இமெயில் அனுப்பலாம், ஆர் நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா எங்க ஆபீஸ்க்கு விசிட் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். சோ நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ICICI Prudential சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது ஒரு பியூர் சில்வர் ஃபண்டுங்க. சில்வர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகும். சில்வர் மார்க்கெட் கீழ போகுதுன்னா இந்த ஃபண்டும் கீழ போகும். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.12% தான் வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1536 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது. எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் என்டர் ஆயிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா 3 years 6 months மார்க்கெட்ல இருக்குது. அதாவது 2022ல தான் லான்ச் ஆச்சு இந்த ஃபண்ட். பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் சில்வர் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்லிருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா மாடரேட் ரிஸ்க்னே சொல்லலாம். டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா as per tax lab தான். முன்னாடி பார்த்த டெட் ஃபண்ட் மாதிரி தான் இதுக்கும் டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 yearல 35.03% கொடுத்திருக்கு, 2 yearsல 22.6%, 3 yearsல 23.77% கொடுத்திருக்குங்க. இந்த ஃபண்டுக்குமே நான் லம்சம் கால்குலேஷன் காமிக்கிறேன். சப்போஸ் நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் 1 yearக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ல இந்நேரம் 35,031 ரூபாய் சேர்ந்து 1.35 lakhs உங்க கையில இருந்திருக்கோங்க. இப்பயும் ரொம்ப லேட் ஆகலங்க. இப்போ கூட இந்த ஃபண்ட்ல நீங்க லம்சம் பண்ணலாம், இல்ல SIP பண்ணலாம். எப்படி பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்க மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு எங்க கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி அனுப்பலாம், ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு உங்க டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எந்த ஃபண்ட்ஸ் பண்ணா சஜஸ்டபிளா கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கைட் பண்றோம். அண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்தியா பாத்துக்கிறதுக்கும் லாங் டைமுக்கு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறதுக்கும் எங்க ஃபியூச்சர் சேவிங்ஸ் கம்பெனி மூலமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். Thank you so much. Bye bye.